Hi friends, welcome to Buvis Festival. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கால்சியம் கம்மியாக இருக்கிறவங்க இது செய்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு இது உதவுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் புவிஸ் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரண்டை சட்னி எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். பிஞ்சு பிரண்டையாக இருந்தால் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதிக நார் இருக்காது. அதனால் பிஞ்சு பிரண்டை கிடச்சா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதை நம்ம உரித்து எடுத்துக்கணும் மேலே இருக்கிற தோல்களை. பிரண்டை உரிக்கும் போது கைகள்லாம் அரிப்பெடுத்துக்கும். அதுக்காக நம்ம கைகளில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உரித்து எடுத்துக்கணும். இது போல் பாருங்கள், கைகளில் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இது போல் மேலே இருக்கிற தோல்களை நம்ம உடச்சி உரித்து எடுத்துக்கணும். உள்ளே இருக்கிற பல்ப்பை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதனால் மேலே இருக்கிற தோலை இது போல் கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு உரித்து எடுத்துக்கோங்க. பிரண்டை எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லது. போன் வீக்காக இருக்கிறவங்க இது சட்னி மாதிரியோ இல்லை துவையல் மாதிரியோ செய்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறனால மூட்டு வலி இருக்கிறவங்க இதை அதிகமாக எடுத்துக்கலாம். 2 வாரத்துக்கு ஒரு முறை இதை சாப்பிட்டு வந்தால் நம்மளுக்கு மூட்டு வலியெல்லாம் குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பசியின்மையை தூண்டுது. முறிந்த எலும்புகளை சீக்கிரமாக கூடுறதுக்கு இது ரொம்பவே உதவுது. அதனால் நம்ம இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு சாப்பிட்றது நம்மளுக்கு உடலுக்கு ரொம்பவே நல்லது. பாருங்கள், நான் எல்லாத்தையுமே தோல் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற பல்ப்பை மட்டும் உரித்து எடுத்துருக்கேன். இப்போ நம்ம சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். துவையல்களுக்கெலாம் நல்லெண்ணெய் சேர்த்தா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதுக்கு எண்ணெய் சூடானதும் காஞ்ச மிளகாய் 1-2 கிள்ளி அதில் சேர்த்துக்கலாம். நம்ம இது கூடவே கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இதை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் தான் அடுத்த பொருட்கள்லாம் சேர்க்கணும். இது ஃபஸ்ட்டு நல்லா வதங்கட்டும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்குவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இது கூட இஞ்சி நம்ம ஒரு 1/2 இன்ச்சு சைஸ் அளவுக்கு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 10லேருந்து 12 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 5 போல் சின்ன வெங்காயம் இது கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. எல்லாம் நல்லா வதங்கி இருக்குது. இப்போ இதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே பாத்திரத்தில் நம்ம கூடுதலாக இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம பிரண்டை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், பிரண்டை 20 கிராம் இருந்தது. அதை நம்ம இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு சாப்பிடும்போது நம்மளுக்கு வாயிலெல்லாம் அரிப்பு ஏற்படும். அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பொறுமையாக வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுருங்கி வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் நம்ம இது கூடவே ஒரு 1/4 கப் போல் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேங்காய் போட்டுட்டு நம்ம நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி நம்ம எடுத்துக்கிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம எல்லாம் ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கடலைப்பருப்புலாம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம பிரண்டையெல்லாம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இது கூடவே சேர்த்து எடுத்துக்கலாம். நம்ம இது கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். குறைவாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதிகமாக தண்ணி ஊற்றினா நிறையா வாட்டரி ஆகிடும். பாருங்கள், சட்னி ரெடி ஆயிடுச்சு. பிரண்டை சட்னி இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். அப்போ தான் சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும் போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.